ஓகே. இன்றைக்கி வந்து சினிமா ஃபீல்டில் வந்து ஹை லெவல் ஒரு ஹீரோ, ஹீரோயின், ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கான கிரகநிலை எப்படி இருந்தால் நடக்கும்னு பார்க்கலாம். நான் சொல்கிற இந்த விதி வந்து 100% ப்ரூவ்டு. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட காட்ட போகிறேன். அதாவது நடிப்புங்கிறது ஒரு கலை. அதாவது உடலும் மனமும் சம்மந்தப்பட்டது. அது ரெண்டும் ஒருமித்து இயங்குனா தான் அந்த நடிப்புங்கிறது வெளிப்படும். அப்படி இருக்கும்போது அந்த உடலையும் மனசையும் குறிக்கிற சந்திரனும், அடுத்தது காலப்புருஷ லக்னத்துக்கு லக்னாதிபதியாக வருகிற செவ்வாய், அந்த வீட்டில் உச்சமடைகிற சூரியன், இந்த 3 கிரகம் தான் ஒருத்தரை வந்து ஹீரோ, ஹீரோயினோ ஒரு ஆர்டிஸ்ட்டாக உருவாக்குறதுக்கான கிரகநிலை. இது வந்து எந்த பொசிஷனில் இருக்கணும்னு பார்க்கலாம். நான் சொல்கிற இந்த விதி சினிமாவில் ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்க எல்லாத்தோட ஜாதகத்துலையும் கண்டிப்பாக இருக்கும். இந்த ரூல் என்னென்னா, செவ்வாய் வந்து சந்திரனோட சேர்ந்துருக்கணும், இல்லை சந்திரனை பார்க்கணும், லக்கணத்தை பார்க்கணும், இல்லை சந்திரனோட வீட்டையாவது பார்க்கணும், கடகத்தை பார்க்கணும். ரெண்டாவது ரோல் வந்து லக்னாதிபதி 4ஆம் அதிபதி நேரடி தொடர்பு கொண்டு இருக்கணும். அதாவது சேர்ந்துருக்கணும் அல்லது பார்த்துருக்கணும். அதாவது லக்னாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது, 4ஆம் அதிபதி லக்கணத்தில் இருக்கிறது, இல்லை ரெண்டு அதிபதிகளும் ஏதோ ஒரு இடத்துல சேர்ந்துருக்கிறது. இதுதான் 3ஆவது ரோல். 4ஆவது வந்து லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும் வந்து சிறப்படையணும், ஆட்சி, உச்சம், திக்பலம் இந்த தொடர்புகளை பெறணும். அப்படி இருக்கும்போது தான் அந்த கிரக வலிமைக்கேற்ப அவங்க உயர்ந்த நிலையில் 1,00,000 பேர், கோடி பேர் ரசிக்கிற மாதிரியான ஒரு உயர்ந்த நிலையை அவங்க அடைய முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்க சில பேர்த்தோட பிறந்த கால கிரகநிலையை பார்க்கலாம். இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கிரகநிலை. இதில் பாருங்கள், செவ்வாய் வந்து சந்திரனோட சேர்ந்துருக்கு, லக்னாதிபதி 4ஆம் இடத்துல இருக்குது. செவ்வாய் உச்சமடைஞ்சு லக்கணத்தை பார்க்குது, சந்திரனையும் கூட சேர்ந்துருக்கு, சூரியனும் செவ்வாய் வீட்டில் தான் இருக்குது. ஏன் சந்திரனும் செவ்வாய் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அவங்க தான் காலப்புருஷ தத்துவப்படி செவ்வாய் லக்னாதிபதியாகவும் சந்திரன் 4ஆம் அதிபதியாகவும் வராங்க. அவங்க தான் இந்த ஒரு உயர்ந்த நிலையை கொடுக்குறக்கான கிரகநிலையாக இருக்காங்க. சூரியன் ஐயா எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த காலப்புருஷ தத்துவப்படி லக்கணத்தில் உச்சமடைகிறது சூரியன் தான். ஆன்மாவை குறிக்கிறது சூரியன் தான். சூரியன் வலிமையாக இருக்கவங்க மிக எளிதில் ஆன்மாவை உணர்ந்துருவாங்க. ஆன்மாவை உணர்ந்தவங்க எதுக்காகவும் பயப்படவே மாட்டாங்க. மிக உயர்ந்த நிலையை அடையிறதுக்கான முக்கியமான கிரகம் அதுதான். நான் சொல்கிற இந்த விதி 100% ப்ரூவ்டு. சினிமாவில் உயர்ந்த நிலை அடைந்தவங்க எல்லாத்தோட ஜாதகத்துலையும் கண்டிப்பாக இது இருக்கும். ஒரு விதியை சொன்னோம்னா அதுக்கு விதி விலக்கு இருக்கவே கூடாது. அப்படி விதிவிலக்குன்னு சொல்லி எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா அது நம்ம சொல்கிறது விதியே இல்லை. விதிவிலக்கு இருக்கிற விதி முழுமையடையாத ஒரு விதி. அதனால் விதிவிலக்கு இல்லாத ஒரு விதியை உருவாக்கினா மட்டும்தான் ஜோதிடத்தை நம்மளால் முழுமையாக புரிஞ்சிக்க முடியும். இந்த 4 விதி இருந்துச்சுன்னா நடிப்புங்கிற கலையில் அவங்க ஒரு நாள் உயர்ந்த நிலையை அடைவாங்க. இந்த 3 கிரகத்தோட வலிமையோட அளவீடை பொறுத்து தான் அவங்க ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிறதும், இல்லை செகண்டரி ஆக்டராக இருக்கிறதும், இல்லை சைடு ஆக்டராக இருக்கிறதும். ஆனால் வந்து இந்த விதி வந்து 100% இருக்கணும். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அடுத்தது வந்து தல அஜித்குமாரோட ஜாதகம் இது. நான் சொன்ன ரூல் அப்படியே இருக்குது பாருங்கள். செவ்வாய் வந்து உச்சம் அடைஞ்சு சந்திரனை பார்த்து லக்கணத்தை பார்க்குது. லக்னாதிபதி வந்து 9ஆம் இடத்துல சூரியன் உச்சமாக இருக்குது. 4ஆம் அதிபதி செவ்வாய் வந்து லக்கணத்தையும் பார்க்குது, லக்னாதிபதி ஆகிய சூரியனையும் பார்க்குது. சூரியனே செவ்வாயோட வீட்டில் 4ஆம் அதிபதியோட வீட்டில் தான் இருக்குது. அதாவது இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் உச்சமாக இருக்குது, சந்திரனும் ஆட்சியாக இருக்குது, சூரியனும் உச்சமாக இருக்குது. நான் சொன்ன அந்த 3 கிரகமுமே கரெக்டான பொசிஷனில் இருக்குது. அதனால தான் இவருக்கு வந்து ஒரு உயர்ந்த நிலையை கொடுத்துருக்கு. பொதுவாகவே ஆன்மாவை குறிக்கிற சூரியன் வந்து மிக வலிமையாக இருந்துச்சுன்னா அவங்க எதுக்காகவும் பயப்படவே மாட்டாங்க. அந்த சூரியன் பாருங்கள், திக்பலத்துக்கு பக்கத்தில் லக்னாதிபதியாக வந்து உச்ச நிலையில் இருக்குது. ஆன்மாவை மிக எளிமையாக அவங்க உணர்ந்துருவாங்க. ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது. அந்த அழிவற்ற உணர்வில் அவங்க எப்போவுமே இருக்கிறனால தான் அவங்க எதுக்காகவும் பயப்படுறதே இல்லை. இவரோட தைரியத்தை பற்றி சினிமாக்காரங்களை விட அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சந்திரனை பாருங்கள், செவ்வாயும் பார்க்குது, சனியும் பார்க்குது, ராகு கேதுக்களோட தொடர்பு பெற்றிருக்கு. இந்த சுபத்துவ பாவத்துவ விதியெல்லாம் இதில் செல்லுபடியாக ஆகாது. அது ஒரு தனி வீடியோவில் நான் அந்த விதியை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இவங்க ரேஷ்மிகா மந்தனா, 5th April 1996. டைம் தெரியட்டும் அந்த டேட்டை வச்சு சந்திரனை இலக்கணமாக வச்சு 75% இவங்களோட லைஃப்பை பற்றி சொல்லிட முடியும். இங்கே பாருங்கள், சந்திரன் வந்து சுக்கிரன் ஆட்சி அடைஞ்ச வீட்டில் இருக்குது. செவ்வாய் வந்து 8ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்குது. பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிறந்திருக்காங்க. பௌர்ணமி நிலையில் இருக்கும்போது சந்திரன் சூரியன் ரெண்டுமே வலிமையாக இருக்கும். அதனால தான் லைஃப்பில் ஒரு ஹையஸ்ட் பொசிஷன் வர்றதுக்கு இந்த கிரகநிலை வந்து சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துருக்கு. அடுத்தது இவங்க கீர்த்தி சுரேஷ், 17 October 1992. இவங்க பிறந்த கிரகநிலை பார்த்திங்கன்னா செவ்வாய் சந்திரன் ஒரே இடத்துல சேர்ந்துருக்கு. இவங்களோட லக்னமும் கண்டிப்பாக செவ்வாயோட தொடர்பில் தான் இருக்கும்.
எப்போவுமே இந்த செவ்வாய் சந்திரனை பார்த்துட்டாலே இல்லை சேர்ந்துட்டாலே அவங்களுக்கு நடிப்புங்கிறது ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். மற்றவங்க ரசிக்கும்படியான பிஹேவியர் ஆட்டிடியூடெல்லாம் அவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அடுத்தது சூப்பர் ஸ்டார் நயன்தாரா. 18th November 1984. இவங்க பிறந்த அன்னைக்கு கிரகநிலை பார்த்திங்கன்னா செவ்வாய் உச்சமாக இருக்குது. 8ஆம் பார்வை சந்திரனை பார்க்குது. இவங்களோட லக்கணமும் செவ்வாயோட தொடர்பில் தான் கண்டிப்பாக இருக்கும். சூரியனும் செவ்வாயோட வீட்டில் தான் இருக்குது. அதனால தான் இவங்க ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க. எல்லாத்தோட டேட் ஆஃப் பர்த் எடுத்து இதே மாதிரி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன ரூல் 100% இருக்கும். முக்கிய விதியாக செவ்வாய் சந்திரனை பார்க்கணும், இல்லை சந்திரனோட வீடான கடகத்தை பார்க்கணும். பார்த்தா கண்டிப்பாக இந்த அமைப்பு கொடுக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் வேற ஒரு ஜோதிட விதியை பற்றி பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.